ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விஜய் அவர்கள் மறுபடியும் ஆளுநரை போய் சந்தித்து அவர் கடிதம் கொடுத்துருக்காரு. நான் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறேன், பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடிதம் கொடுத்துருக்காரு. பட் இப்போ வர பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ரெண்டு கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே சரி இப்போ ரெண்டு சீட்டுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்னும் கொடுக்கல, விசிகாவும் இன்னும் கொடுக்கல. ஸோ இது வரைக்கும் அவங்கள 116 தான் ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் விஜய் சிஎம் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது யாருக்கு அட்வான்டேஜ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது டிவிகேக்கும் அட்வான்டேஜ், திமுகவுக்கும் அட்வான்டேஜ். ஆனால் இதில் கஷ்டப்பட போகிறது யாருன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தான். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே போனதால் பிஜேபியும் சரி அதிமுகவும் சரி அங்கே போகிற நிலைமையில் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது, கம்யூனிஸ்ட்டும் போனதால் பிஜேபியும் அப்ரோச் பண்ண முடியாது, ஏடிஎம்கேயும் அப்ரோச் பண்ண முடியாது. ஸோ இந்த நிலையில் அவங்க ஏடிஎம்கே சேர்ந்தாலும் இப்போ இல்லை நாங்கள் சேர்ந்தோன்னா நீங்கள் கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொன்னால் அது விஜய்காரனா அதுக்கு அவர் கெட்ட பேரை தான் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே காங்கிரஸ் போனதால் பிஜேபி கோவத்தில் இருக்குது, இப்போ கம்யூனிஸ்ட் போனதால் கோவத்தில் இருந்தாலும் இந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் அந்த விஜய் கிட்ட போகிறத தவிர்க்கிறதுக்காகத்தான் இந்த நடவடிக்கைகளை இந்த கட்சிகள் எடுக்குதுன்றது தெரியுது. அதே மாதிரி ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ற கவனத்திலையும் இந்த கட்சிகள்லாம் செயல்படுது. கம்யூனிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் டிஎம்கே கூட்டணியிலே தான் இருப்போம், ஆனால் விஜய்க்கு ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் மிகுந்த சூழ்நிலையில தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் எல்லா கட்சிகளும் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, ஆளுநர் ஆட்சிகள் மூலமாக பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக குறிக்கோளாக செயல்பட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேவையும் பாமக அவங்கள தவிர்த்து ஆளுநர் ஆட்சியை விரும்பாத கட்சிகள் மற்ற எல்லா கட்சிகளும் தான். ஸோ இந்த குழப்பம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. விஜய் பாவம் அவர் சிஎம் ஆகிறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. அதை அவர் முறையாக கையாளணும். அது ரீஎலெக்ஷன் போனால் கண்டிப்பாக விஜய்க்கு இன்னும் அது டிஸ்அட்வான்டேஜை தான் முடியும். ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணணுன்றது அவருக்கே புரியல, அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கும் புரியல. இதை விஜய் சிறப்பாக கையாண்டாலும் சரி, அது இந்த ஆளுநர் ஆட்சியை தவிர்க்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் எல்லா கட்சிகளும் எதிர்பார்க்குதே தவிர்த்து இப்போ ரீஎலெக்ஷன் வைக்கணும்னா கூட நிறைய மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மறக்காமல் என்னோடய பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.